electric field and electric field lines. Next topic, the electric field. Electric field is introduced first Michael Faraday. The electric field at a point P at a distance r from the point charge Q is the force experienced by a unit charge and is given by E is equal to F by Q naught. It is a definition for electric field. Electric field is force per unit charge. The force experienced by a unit charge is known as electric field. F by Q naught. F is equal to already the value you know, is equal to K into Q by R square into R cap is equal to K oda value 1 by 4 pi epsilon naught Q by R square into R cap. So the electric field is a vector quantity. The SI unit is Newton per Coulomb. Next topic, important aspects of electric field. Next electric field na enna pathom. Electric field is a force per unit charge nu sonnom. Next topic, அதனுடைய important aspects என்ன. இப்போ கூலும் பார்த்துட்டு அதனுடைய important aspects பார்த்த மாதிரியே எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஆஸ்பெக்ட்ஸ் பார்க்குறோம். இப்போ இந்த important aspects of electric field, first point, if the charge Q is positive, then the electric field points away from the source charge, and Q is negative, the electric field points towards the source, the charge is Q. என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சோர்ஸ் சார்ஜுங்கிறது க்யூன்னு எடுத்துக்கிறோம். அந்த சார்ஜ் க்யூங்கிறது பாசிட்டிவ்னு எப்போ சொல்கிறோம் அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த பாயிண்ட்ஸ்க்கு அவேவாக இருந்தால் அதை பாசிட்டிவ்னு சொல்கிறோம். சோர்ஸ் சார்ஜுக்கு அவேவாக எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்தால் அதை பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இப்போ இங்கே நம்ம எடுத்துக்கிறது டெஸ்ட் சார்ஜுங்கிறது க்யூ நாட், சோர்ஸ் சார்ஜுங்கிறது க்யூ. Q சார்ஜுக்கு அவே ஃப்ரம் த எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருக்கனால த சார்ஜ் இஸ் பாசிட்டிவ். அதே மாதிரி இந்த சோர்ஸ் சார்ஜ் இஸ் நெகட்டிவ்னு எப்போ சொல்கிறோன்னா, த எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் இன்வர்ஸ் ஆஃப் த ஃபீல்டாக இருந்துச்சு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா அப்போ அதை நெகட்டிவ் சார்ஜ்னு சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளியர். என்னது, இந்த பாசிட்டிவ் சார்ஜாக எப்போ இருக்கும் அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு அவுட்வேர்டாக இருந்த சார்ஜ் சோர்ஸ் சார்ஜ் இஸ் பாசிட்டிவ், எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்வேர்டாக இருந்த சோர்ஸ் சார்ஜ் இஸ் நெகட்டிவ். ஓகே, next point, the force experienced by the test charge Q naught placed at the point P is, suppose ஒரு force experience பண்ணது டெஸ்ட் சார்ஜை நான் Pங்கிற பாயிண்டில் கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா அப்போது F is equal to Q naught into E is a formula. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு is equal to force by Q naught. இப்போ நமக்கு ஃபோர்ஸ் வேணும் அப்படின்னா Q naught என்ன பண்ணிக்கலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ F is equal to Q naught into E vector is the second point. Third point, the electric field is independent of the test charge Q naught and it depends only on the source charge Q. எப்பயுமே எலக்ட்ரிக் ஃபீல்டு சோர்ஸ் சார்ஜை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும், பட் டெஸ்ட் சார்ஜுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கும். Next point, the electric field is a vector quantity. Already நம்ம சொன்னோம் electric field is a vector quantity. At every point in the space, this field has unique direction and magnitude. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னா, ஒரே ஒரு டைரக்ஷனுக்கும் அதனுடைய மேக்னிடியூட் வேல்யூஸும் இருக்கும். சப்போஸ் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு டிக்ரீஸ் ஆகும் இன் மேக்னிடியூட். ஏன்னா இஸ் இண்டிபெண்ட். அப்போது இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக ஆக்ட் ஆகும். அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதனுடைய டைரக்ஷன் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதனுடைய குவான்டிட்டியோட வேல்யூஸ் எப்படி இருக்குன்னா, டிஸ்டன்ஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பாயிண்ட், த டெஸ்ட் சார்ஜ் Q naught இஸ் டேக்கன் சஃபிஷியன்ட்லி ஸ்மால். எப்பயுமே நம்ம டெஸ்ட் சார்ஜ் அப்படின்னு எடுக்கிறது வெரி ஸ்மால் சார்ஜாக இருக்கும். சோர்ஸ் சார்ஜை கம்பேர் பண்ணுறப்ப டெஸ்ட் சார்ஜ் ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். அதனால தான் நம்ம டெஸ்ட் சார்ஜை மூவ் பண்ண முடியும், பட் சோர்ஸ் சார்ஜை இட் டஸ் நாட் மூவ். நெக்ஸ்ட் பாயிண்ட், F is equal to F by Q is valid only for point charge. Already electric field கான formula பார்த்தோம். இது only எப்போ மட்டும் validனா point chargesக்கு மட்டும்தான் valid. Next பார்க்க போகிறோம். Next 7th point, there are the two kinds of electric field. ரெண்டு விதமான electric field இருக்கு. One is the uniform electric field and non-uniform electric field. Uniform means constant. அப்போ constant electric field. Uniform electric field எப்படி இருக்குன்னா, அந்த டயக்ராமில் பாருங்கள், is a magnitude direction எல்லாமே is a equal distance, equal magnitude இருக்கும். அதை தான் என்னென்னு சொல்கிறோம், நம்ம equal magnitude இருக்கிறதுனால அது uniform
எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது the uniform electric field will have the same direction and constant magnitude at all points in space. ஸ்பேஸில் இருக்கக்கூடிய பாயிண்ட் எல்லா மேக்னட்யூடும் டைரக்ஷனும் சேம் டிஸ்டன்ஸில் இருக்கிறனால அதை யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். சப்போஸ் இந்த டயக்ராமில் பாருங்கள் இஸ் அ நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட், மேக்னட்யூடு டிஸ்டன்ஸ் எல்லாமே வேரி ஆகுது, அதனால் இதை நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஒன்லி மேக்னட்யூடு மட்டும் சேஞ்ச் ஆகலாம், அல்லது டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகலாம், அல்லது ரெண்டுமே சேஞ்ச் ஆகலாம். அப்படி சேஞ்ச் ஆகிறது என்னன்னு சொல்கிறோம், நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இங்கேயும் பாருங்கள் சார் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஒரு டயக்ராம். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் electric field. Next topic, electric field due to the system of point charges. The electric field at an arbitrary point due to collection of point charges is simply equal to vector sum of the electric field created by the individual point charges. This is called superposition of electric field. முன்னாடி பார்த்தோம் superposition of charges பார்த்தோம், இங்கே superposition of electric field பார்க்குறோம். அப்போ the electric field அதை எப்படி சொல்கிறோம், எலக்ட்ரிக் ஃபீல்டும் என்னது, ஒரு பாயிண்ட் சார்ஜஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு வெக்டர் சம் பண்ணுறோம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அங்கே சார்ஜஸை கலெக்ட் பண்ணுவோம், இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூஸை கலெக்ட் பண்ணுறோம். அப்போ the electric field at an arbitrary point to collection of point charges, அதுதான் E total. Next is equal to vector sum of all electric field created by the individual point charges அப்படிங்கிறது E1, E2, E3, E4 etc. En அந்த ஸ்பேஸில் இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரிக் ஃபீல்டையும் சம் பண்ணி கால்குலேட் பண்ணுறது தான் E total. நெக்ஸ்ட்டு point, consider a collection of point charges. இப்போ நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன் Q1, Q2, Q3 etc. Qn இது எல்லாமே is located in the various point in the space. அதிலிருந்து நான் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து Pங்கிற பாயிண்ட்லேருந்து கலெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ n சார்ஜஸை நான் கலெக்ட் பண்ண முடியும். அப்போ அதனுடைய வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணணும், ஈயோட ஃபார்முலாவை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஈயோட ஃபார்முலா ஆல்ரெடி நமக்கு தெரியும், E is equal to 1/4πε0 Q by R square. Q by R square into R cap. அப்போ அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ E total is equal to 1/4πε0 Q1 by R1 ஸ்கொயர் R cap, அதே மாதிரி எக்ஸெட்ரா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு R1, R2, R3 எக்ஸெட்ரா Rங்கிறது இஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த சார்ஜஸ். Q1, Q2, Q3ங்கிறது அந்த பர்டிகுலர் பாயிண்டில் எவ்வளோ சார்ஜஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குங்கிறத கால்குலேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டாபிக், எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு த continuous charge distribution. Consider the following charged objects of irregular shape as shown in figure. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனை கால்குலேட் பண்ணுறோம். அதில் irregular ஷேப் எடுத்துக்கிறோம். அந்த irregular ஷேப்பில் R1, R2ங்கிற டிஸ்டன்ஸில் நம்ம வச்சுக்கிறோம். சார்ஜஸ் Q1, Q2, Q3 எக்ஸெட்ரா இருக்கும். இது எல்லாமே லார்ஜ் நம்பர் ஆஃப் சார்ஜ் எலிமெண்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அப்போ அந்த ஈச் சார்ஜ் எலிமெண்ட் del Q is taken as the பாயிண்ட் சார்ஜ். அங்கே நம்பர் ஆஃப் சார்ஜஸ் என்னன்னு பார்த்தோம், இங்கே ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எலிமெண்ட்டுக்கு டோட்டல் சார்ஜ் எவ்வளோங்கிறத கால்குலேட் பண்ணுறோம். அப்போ the electric field at an point P due to the charged object is approximately given by the sum of the field at P due to all such charge elements. என்னது E is equal to 1/4πε0 del Q1 by R1 P square R1 P cap plus del Q2 by R2 square into R2 P cap plus etc. இப்போ இது எல்லாமே நம்ம அங்கே பார்த்தது எல்லாமே Q1, Q2, Q3ன்னு பார்த்துருப்போம், எக்ஸெட்ரா Qn பார்த்துருப்போம். இங்கே ஸ்மால் எலிமெண்ட் என்னென்னு எடுத்துக்கிறோம், del Qன்னு எடுத்துக்கிறதுனால del Q1, del Q2, del Q3ன்னு எடுத்துக்கிறோம். அதை சம்மேஷன் பண்ணோன்னா 1/4πε0 summation I is equal to 1 to n del Qi by RIP square into RIP cap. ஸோ த ஃபோர்ஸ்னு இதில் கால்குலேட் பண்ணோன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு நமக்கு தெரியும், சார்ஜ் தெரியும். ஸோ F is equal to Q into E அப்படின்னு தெரியும். இப்போ நெக்ஸ்ட்டு அதை வச்சு கால்குலேட் பண்ணுறோம். ஒவ்வொரு சார்ஜ்டு பாடிஸ்க்கும் எப்படி இருக்குங்கிறத கால்குலேட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் பாயிண்டில்.